Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. முதல்ல எதுக்கு சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க? எதுக்கு போனீங்க, எதுக்கு நிறுத்துனீங்க? உங்கள் அப்ஜெக்டிவை நீங்கள் அடைஞ்சிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. வேர் இஸ் த ப்ரூஃப் கேட்டால் ராஜ துரோகின்றான். இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சு? முந்திரி கொட்டை மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது தான் பிரச்சனை. அதுக்கு முன்னால் பில் கிளின்டன் இருக்கும்போதோ ஜார்ஜ் புஷ் இருக்கும்போதோ அவங்கெல்லாம் இதை அவங்க பின்னால் இருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருந்து அவர்கள் இதை கையாளுவார்கள், நமக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள், பாகிஸ்தானுக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள். 2 நாடுகளிடையே போர் பதட்டத்தை தணிப்பதற்கு அமெரிக்கர்கள் தான் கடந்த பல ஆண்டுகளாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப்போட தலையீடு இருக்குது என்ற செய்தி வெளியில் வந்தது. இந்த பிரச்சனை இன்டர்நேஷ்னலைஸ் ஆகுது, சர்வதேசமயமாகுது என்பதற்கான எடுத்துக்காட்டு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. இதைத்தான் ஒமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு நேற்றுக்கு பேட்டியில். இந்தியா சீஸ் ஃபயரை ஒத்துக்கிச்சு, தன்னோட அப்ஜெக்டிவ் அடைஞ்சிருச்சு. ஆனால் பாகிஸ்தான் சர்வதேச அளவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணிடுச்சு. காஷ்மீர் பிரச்சனை பற்றி எல்லாரையும் பாகிஸ்தான் பேச வச்சிடுச்சுன்றாங்க. மோடி கவர்மெண்ட் செய்த மிகப்பெரிய பிழை தவறு இதுதான். 2008 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மும்பை தாக்குதல் நடந்தப்போ போர்னு எல்லாரும் குதிச்சப்போ அவங்க போருக்கு போகல, மாறா அந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் முழு ஆதாரங்களை கொண்டு போய் சர்வதேச அளவில் தொடர்ந்து வைத்ததோட விளைவு தான் இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் கிடைக்க வேண்டிய நிதி உதவி கிடைக்காமல் இருந்துட்டு கிரே லிஸ்ட்டில் இருக்காங்க. தண்ணி குடிக்குது பாகிஸ்தான் பொருளாதாரம். அதுக்கு காரணம் மன்மோகன் சிங் அரசு நேரடி போருக்கு போகாமல் பாகிஸ்தான் உள்ள போய் தாக்குதல் நடத்துகிற தீவிரவாத முகாம் அழிச்சிடுறாங்க. அந்த தீவிரவாத முகாம் வெறும் ஒரு தார்பாய், ஒரு டின் ஷீட்டும் தார்பாயும் போட்டது. மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்கும். 10 மாட்டு கொட்டாயை நீ அடிச்சிருக்க. அது இல்லைனா இன்னொரு இடத்துல 100 இடத்துல மாட்டு கொட்டாய் போட போகிறாங்க. சரி, இல்லை சார். ஆனால் பவல்பூர் இந்த மாதிரி டாப் டார்கெட்ஸ் உள்ள இடங்கள்லாம் அந்த தீவிரவாத கட்டமைப்பே ரொம்ப பெருசு. அதெல்லாம் கதை. அதெல்லாம் அது இந்த தாக்குதல் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன் ட்ரேட் அப்படின்னு வரும்போது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே இடத்துல வச்சு ட்ரம்ப் பார்க்குறாரு? இந்தியா கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட பல பில்லியன் டாலர்ஸ், அதாவது நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்ஸோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வெறும் 10 பில்லியன் டாலர்ஸ்ல தான் ட்ரேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ட்ரம்ப் 2 பேரையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்குறாரு அப்படின்ற கேள்வி. 2 பேரும் ஒன்றா தான் வச்சு பார்ப்பேன். ஏன்னா இந்த பிராந்தியத்தில் இந்தியா சூப்பர் பவர் ஆகிடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா, சைனா 2 பேருக்குமே ஒற்றுமை இருக்குது. நான் பாகிஸ்தானோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்றைக்குமே 5 ஆண்டு ஆண்டது கிடையாது. இராணுவம் தான் டேக் ஓவர் பண்ணிக்குது. அந்த இராணுவ தளபதிகளுக்கு பின்னால் இருந்து அந்த சர்வாதிகாரத்தை ஊக்குவிப்பது அமெரிக்கா. சார், ஆனால் இப்போ பகல்காம் அட்டாக் நடக்குதுன்னா அப்போ நம்ம டேரெக்டாக பாகிஸ்தானை தான் சார் கேள்வி கேட்க முடியும். ஒரு தீவிரவாத அமைப்பு நாங்கள் தான் இதை பண்ணோம்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி அமெரிக்கா விட மோசமாக நடந்தது 2008 அஜ்மல் கசாபு பாகிஸ்தானை சேர்ந்தவன் தீவிரவாதின்னு அங்கே இருக்க ஒரு பாகிஸ்தானி பத்திரிக்கை தான் தகவலை வெளியில் கொண்டு வருது, இந்தியன் மீடியா வரல. இப்போ என்ன பண்ணாங்க, ரஃபால் விமானம் ஒன்றை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்று ரஃபால் நிறுவனத்தை கோட் பண்ணி CNN செய்தி வெளியிட்டது. அதை பாகிஸ்தானி அமைச்சர் சொல்கிறார். அந்த நியூஸ் CNN இருக்குது, அல் ஜசீரில் இருக்குது, எல்லா சர்வதேச ஊடகங்களையும் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, யார் வேணால் அதை படிக்கும். ஆனால் அதை CNN இப்படி சொல்லியிருக்குன்னு போட்ட காரணத்துக்காக உயர் இணையதளத்தை முடக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான்ற நாடு கடந்த 75 ஆண்டுகளாக, குறிப்பாக 1988 சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறின பிறகு இந்த 40 ஆண்டு காலமாக தீவிரவாதிகளின் விளைநிலமாக இருப்பதற்கு முழுக்க காரணம் அமெரிக்கா தான். சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் ஒரு ரொம்ப பதற்றமான சூழல் நடந்தது. இரு தரப்புல இருந்துமே தாக்குதல்களும் நடந்தது. நேற்று May 10 அன்னைக்கு இந்த தாக்குதல்ன்றது சீஸ் ஃபயர் அப்படின்ற அடிப்படையில் 2 நாடுமே சம்மதிச்சு எந்தவித தாக்குதலும் நடத்தாமல் கிட்டத்தட்ட அமைதி திரும்பிட்டு இருக்கு அப்படின்னு கூட பல செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு தருணத்தில் இந்த இந்தியா பாக் விவகாரத்தில் அதாவது ட்ரம்ப்போட தலையீடு குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களும் மோடி அரசை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ட்ரம்ப் ட்வீட் போட்டார், 3:45 மணிக்கே போட்டார், 2 பேரும் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு. ஆனால் 6 மணிக்கு தான் இந்தியா அறிவிக்குது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அறிவிப்பை எப்படி ட்ரம்ப் வெளியிடலான்றது தான் ராகுல் காந்தி கேட்குற கேள்வி. அமெரிக்கா எப்படி தலையிடலான்னு. அமெரிக்கா எல்லா காலத்துலேயும் தலையிட்டு தான் வந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் மோதல் எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் 99 கார்கில், 2001 நாடாளுமன்ற தாக்குதல், 2008 மும்பை தாக்குதல், எல்லா இடங்கள்லையும் பாகிஸ்தான் இந்தியாவோட மோதலில் ஈடுபடும் பொழுது, இந்தியா பாகிஸ்தான் மோதல் வரும்போது சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ கடந்த 40 ஆண்டுகளுக்கும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்கா தலையிட்டு தான் வந்திருக்கிறது. குறிப்பாக 99 கார்கிலுக்கு பிறகு 3 முறை மிக முக்கியமான மோதல்கள் ஏற்பட்ட பொழுது அமெரிக்க தலையீட்டின் பேரில் தான் இந்த போர் பதட்டமே குறைந்தது. அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. எது புதுசுன்னா அதை ட்ரம்ப் சொன்னது. முந்திரி கொட்டை மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது தான் பிரச்சனை. அதுக்கு முன்னால் பில் கிளின்டன் இருக்கும்போதோ ஜார்ஜ் புஷ் இருக்கும்போதோ அவங்கெல்லாம் இதை அவங்க பின்னால் இருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருந்து அவர்கள் இதை கையாளுவார்கள், நமக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள், பாகிஸ்தானுக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள்,
2 நாடுகளிடையே போர் பதட்டத்தை தணிப்பதற்கு அமெரிக்கர்கள் தான் கடந்த பல ஆண்டுகளாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் போர் முழு அளவில் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. முழு அளவிலான உண்மை இதுதான் யதார்த்தமான உண்மை. எது பிரச்சனையாகி போச்சுன்னா அதை ட்ரம்ப் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிற மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முன்னால் வந்து நின்று நான் சொன்ன பிறகு தான் எங்களால் தான் உடன்படிக்கை ஏற்பட்டது, எங்களால் தான் போர் நிறுத்தம்னு சொன்னது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதை ட்ரம்ப் செஞ்சிடக்கூடாது. 2 நாடுகளும் அதை வந்து மானக்குறைவாகத்தான் நினைக்கணும். அதில் பாகிஸ்தான் கூட அதை பெருமையாக நினைக்குது. இப்போ நேற்றைக்கு பாகிஸ்தான் பிரதமர் சொன்னது எல்லாமே ட்ரம்ப் தலையிட ஒப்புக்கொள்கிறார். பாகிஸ்தானில் போர் நிறுத்தத்தை மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து போர் நிறுத்தத்தை மக்கள் பெரிய அளவில் கொண்டாடின மாதிரி, அதாவது சாமானிய மனிதனுக்கு போர் நிறுத்தம் மிக மிக அவசியம். போர் நிறுத்தம் தேவையான ஒன்று, நாம் அதை முழு மனதும் நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தொலைக்காட்சி சேனல்கள், சங்கிகள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் இவர்கள் இந்த போர் வெறி பிடித்து அலைகிறார்கள். அவர்களுக்கு இந்த ட்ரம்ப் விஷயம் ஒரு பெரிய இடி மாதிரி வந்து விழுந்திருக்குது. எல்லா காலத்திலையும் அமெரிக்க தலையீட்டின் பேரில் தான் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஒவ்வொரு முறையும் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த முறையும் அதான் நடந்திருக்குது. எது புதுசுன்னா அவங்க இதை வந்து வெளிப்படையாக சொன்னது, ட்ரம்ப் வந்து சொன்னது, இந்திய தரப்பு சொல்லாமல் ட்ரம்ப் சொன்னது தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ட்ரம்ப் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. இதுதான் வருத்தப்பட வேண்டிய துரதிருஷ்டவசமான உண்மை. எதிர்க்கட்சிகள் இது ஏதோ பெரிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சர்ச்சையாக கிளப்புறாங்க. ஏதோ கடந்த காலங்களில் வந்து இது ஏதோ நடக்காத மாதிரி. காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்பையும் சரி, அதுக்கு முன்னால் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் சரி, எப்போல்லாம் பதட்டம் வருதோ அப்போல்லாம் அமெரிக்க தலையீட்டின் பேரில் தான் அந்த பதட்டம் குறைந்திருக்கிறது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்பு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தரப்புலையும் சரி, யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட்டுமே என்ன பதிவு பண்ணார்னா, இந்த இருநாட்டு தாக்குதல்களில், இந்த இருநாட்டு போரில் நாங்கள் தலையிடுறது வந்து இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு கூட பல இடங்களில் அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரே நாள் இதில் யூஎஸ் இந்த அளவுக்கு தலையிட்டு இந்த போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பெல்லாம் வெளிப்படையாக முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? போர்லேயும் காதல்லையும் அரசியல்லையும், போர், காதல், அரசியல் இதில் எல்லாம் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் தலையிடலைன்னா தலை இருக்குன்னு அர்த்தம். டு லவ் மீனா எஸ்ஸுனா நோன்னு அர்த்தம், நோனா எஸ்ஸுன்னுவாங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அரசியல்லையும் அதுதான். இல்லைன்னா இருக்குது, இருக்குன்னா இல்லை. நாங்கள் தலையிடலைன்னா தலையிடுறோன்னு அர்த்தம். அமெரிக்கா தலையீடு இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் மோதல் வந்து நீடிக்கவும் நீடிக்காது, முடிவுக்கு வரவும் வராது. அதனால் டிவான்ஸ் சொன்னது, அமெரிக்க துணை அதிபர் டிவான்ஸ் சொன்னது வந்து பச்சை பொய். அது பச்சை பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது 24 மணி நேரத்துலேயே சாயம் வெளுக்குன்றது தான் யாருக்கும் தெரியாது. ஒரு 4 நாள் பொறுத்து வெளுக்கும்னு நினச்சாங்க, ஒரு நாள்லேயே வெளுத்து போச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அது வந்து நாங்கள் தலையிடலை, நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்னால் அது வெறும் பசப்பல் வார்த்தை. அதில் 1% கூட உண்மை இல்லைன்றது குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு உள்ளவனுக்கு நல்லா தெரியும். யூஎஸ் நடந்துக்கிட்டது பொறுத்து உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அவங்க எப்படி இந்த விஷயத்தை யூஎஸ் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? அமெரிக்கான்ற நாடு இன்றைக்கி பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுது, தீவிரவாதிகளின் புகலிடமாக இருக்குன்னா உண்மை அதுதான். ஒசாமா பின் லாடனே அவனுக்கு தான் ஒழிச்சு வச்சுருந்தானுங்க. இந்த பாகிஸ்தான்ற நாடு வந்து கடந்த 75 ஆண்டுகளாக, குறிப்பாக 1988 சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறின பிறகு இந்த 40 ஆண்டு காலமாக தீவிரவாதிகளின் விளைநிலமாக இருப்பதற்கு முழுக்க 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 காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தன்னோட வல்லாண்மையை நிரூபிப்பதற்காக, இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு செக் வைப்பதற்காக, தான் சொல்லுவதை கேட்டு இந்த பிராந்தியத்தில் ஒரு நாடு ஆட வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் என்ற அந்த நாட்டை ஊற்றி 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 தீவிரவாதத்தை ஊற்றி ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த புல்வாமா பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு வாரத்தை பொறுத்து பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை முன்னாள் அமைச்சராக இருந்த பனசீர் பூட்டோட மகன் சொல்கிறாரு, கடந்த 30 ஆண்டுகளாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கேமை நம்ம ஆடினோம், அவங்களுக்காக நம்ம தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணோன்றார். அமெரிக்கன்ஸ் தான் வந்து ரஷ்யா, சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது முஜாஹிதீன்ஸ்ன்ற தீவிரவாதிகளை வளர்த்தாங்க, தாலிபானை வளர்த்தாங்க. தீவிரவாதிகளை முழுக்க 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 பாகிஸ்தான் வளர்த்து இன்றைக்கி உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணுறதுக்கும், பாகிஸ்தானே அதுக்கு பலிகடாக இருப்பதுக்கும் காரணம் வந்து அமெரிக்கா தான். இதில் எந்த சந்தேகம் வேணும். பாகிஸ்தான் தீவிரவாத நாடுனா அந்த பாகிஸ்தான்ற நாட்டை ஊற்றி ஊற்றி தேனும் பாலும் ஊற்றி ஊற்றி வளர்க்குற அமெரிக்கா தான் உன்னோட முதல் எதிரியாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி சேனல்களோ, பிஜேபியோ, ஆர்எஸ்எஸோ, சங்கிகளோ, இந்து மத வெறியர்களோ அமெரிக்காவை எதிர்த்து ஒரு சுண்டு விரலை கூட உயர்த்த மாட்டாங்க. மாறாக பாகிஸ்தான் 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 மட்டுமே கதறிக்கொண்டு இருப்பார்கள். ஏன்னா அது வசதியான ஒரு வியாபாரம். ஏன்னா பாகிஸ்தானை எதிர்ப்பதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை, வெறிய, பதட்டத்தை, வெறுப்பை சாமானிய இந்துக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான அட்டுழியம் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரத்தோட வேலை. ஆகவே
அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு பின்புலமாக இருக்குது. பாகிஸ்தான் என்ற நாடு இன்றைய வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்சு. என்ன சொல்கிறோம், நம்மளுக்கு முன்னால் ஒரு நாள் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். அவன் ஆகஸ்ட் 14 சுதந்திரம் வாங்கினா நம்ம 15 சுதந்திரம் வாங்கணும். ஆனால் இந்தியா வந்து இன்றைக்கு உலகில் கிட்டத்தட்ட வல்லரசு என்ற அந்தஸ்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய சந்தை இல்லாமல் என்ற இந்த உலகத்தின் முக்கியமான எந்த ஒரு கன்சூமர் குட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் இல்லவே இல்லை. இந்திய சந்தை எங்களுக்கு வேண்டான்னு எந்த ஒரு பன்னாட்டு முதலாளியும் சொல்ல முடியாது. ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது. ரெண்டும் ஒரே நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்சது. நமக்கு முன்னால் ஒரு நாள் சுதந்திரம் வாங்கினவன் இன்றைக்கி பஞ்ச பராதியாக அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இராணுவம் தான் அங்கே முழுக்க எல்லாத்தையுமே நிர்மாணிக்குது. இந்தியாவில் சிவிலியன் நிர்வாகத்துக்கு கீழே தான் இராணுவம் இருக்குது. அங்கே இராணுவத்துக்கு கீழே தான் பிரதம மந்திரியாக இருக்கார். மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு இம்ரான்கான் அரசு. அந்த இம்ரான்கானை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு இராணுவம் ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. பெயரளவுக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கார். அதனால் பாகிஸ்தானோட நம்ம போரிடும்போது மோதும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு சர்வாதிகார அமைப்புடன் நாம் மோதுகிறோம், ஒரு ஜனநாயக அமைப்புடன் மோதவில்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. பாகிஸ்தான் மக்களுடன் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாகிஸ்தான் சிவில் சமூகத்துடன் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாகிஸ்தான் இராணுவம், பாகிஸ்தான் ISI, பாகிஸ்தானால் உருவாக்கப்படுகிற தீவிரவாதிகள் தான் இந்தியாவுக்கு எதிரிகளே அல்லாமல் சராசரி பாகிஸ்தானி குடிமகன், பாகிஸ்தானி சிவில் நிர்வாகம், பாகிஸ்தானோட கலைகள், பாகிஸ்தானோட சினிமா, பாகிஸ்தானோட இலக்கியம், பாகிஸ்தானோட விளையாட்டு, பாகிஸ்தானின் குழந்தைகள், பாகிஸ்தானோட பெண்கள், பாகிஸ்தானின் அப்பாவி மக்கள், இவர்கள் யாரும் இந்தியாவுக்கு எதிரிகள் கிடையாது. அவர்களும் நம்மை போல் சராசரி மனிதர்கள் தான். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியம் பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக வன்மத்தை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகள், பாகிஸ்தானின் ISI, பாகிஸ்தானின் இராணுவம் தான் இந்தியாவுக்கு எதிரி, பாகிஸ்தான் மக்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ வெறியர்கள், RSS வெறியர்கள் ஊடகங்களை கைப்பற்றி கொண்டு இன்றைக்கி முழுக்க பாகிஸ்தானுக்கு எதிராக வன்மத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது மிக ஆபத்தான ஒன்று சார். ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஊடகம் தரப்புலேருந்து அவங்க செய்திகளில் குறிப்பிடுறது என்னென்னா, பாகிஸ்தானுடைய தீவிரவாத கட்டமைப்பை தான் நாங்கள் தகர்த்தணும், நாங்கள் ரொம்ப துல்லியமாக தாக்குதல் நடத்தணும், தொடர்ச்சியாக அதை தான் முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பாகிஸ்தான் மீதான நம்ம கோபம் வந்து வேறு மாதிரி போகுது, அந்த நாட்டு மக்கள் மீது. ஆமாம், அந்த மாதிரி மக்கள் மீது தான் இந்த மீடியாக்கள் திருப்பிகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக இந்தியா சொல்லுகிறது. போர்க்காலங்களில் உண்மை தான் முதல் பலியிடான்வாங்க. ட்ரூத் இஸ் த ஃபஸ்ட்டு கேஷுவல்ட்டி இன் வார். நம்ம ஒன்று சொல்கிறோம், அவன் ஒன்று சொல்கிறான். மேற்கத்திய ஊடகங்கள் வேறு ஒன்று சொல்லுது, இன்டர்நேஷ்னல் மீடியா. நான் சொல்கிறது தான் நீ நம்பணும், CNN சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகள், இராணுவ அதிகாரிகள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க. இது அயோக்கியத்தனமானது. உண்மை என்பது வெளியில் இருப்பது. போர்க்காலங்களில் உண்மை என்பதை நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் அணுக வேண்டும். போர்க்காலங்களில் உண்மைதான் முதல் பலிகடாவாக மாறும். இப்போ என்ன பண்ணாங்க, ரஃபால் விமானம் ஒன்றை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்று ரஃபால் நிறுவனத்தை கோட் பண்ணி CNN செய்தி வெளியிடுது. அதை பாகிஸ்தானி அமைச்சர் சொல்கிறார். அந்த நியூஸ் CNNல இருக்குது, அல் ஜசீரில் இருக்குது, எல்லா சர்வதேச ஊடகங்களையும் இருக்குது, இந்தியாவில் இருக்க யார் வேணால் அதை படிக்கலாம். ஆனால் அதை CNN இப்படி சொல்லியிருக்குன்னு போட்ட காரணத்துக்காக உயர் இணையதளத்தை முடக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கட்டுரை நீக்கின பிறகு தான் அந்த முடக்கம் நீக்கப்படுது. இது அப்பட்டமாக கழுத்தில் கத்தியை வச்சு கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற வேலை. அதே மாதிரி outlook.india.com ட்விட்டர் பேஜை நேற்று முடக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க பகல்காமில் தாக்குதல் நடந்த பிறகு அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நேரில் போய் அங்கே இறங்கி சேகரிக்கிறாங்க. பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்குன்னு தெளிவாகவே கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, டேர் டு சே நோ டு வார். போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை எல்லோரும் வளர்த்து கொள்ளுங்கன்னு சொன்ன காரணத்துக்காக அந்த இணையதளத்தை முடக்கிறாங்க, ட்விட்டர் பேஜை முடக்கிறாங்க. அதன் பிறகு 4 மணி நேரம் பொறுத்து அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ உண்மையை சொல்லக்கூடிய ஊடகங்களை ஒரு பக்கம் முடக்கிற மோடி அரசு, இன்னொரு பக்கம் போர் வெறிய அணுதினமும் நொடிதோறும் மக்கள் மத்தியில் வளர்த்து கொண்டிருக்கிற பொய்யான தகவலை சொல்லிகிட்டு இருக்க ஊடகங்களை கண்டுங்காணாமல் விடுது. ஏன்னா அவங்க மோடி அரசின் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த கேடுகட்ட தொலைக்காட்சி சேனல் இப்படிப்பட்ட நியூஸை போடுது. கராச்சி போர்ட்டை கைப்பற்றிட்டாங்கன்னு தமிழில் ஒரு செய்தி சேனல் நியூஸ் போடுது. பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகையால் நடத்தப்படுற ஒரு சேனல். எவ்வளோ ஒரு கேடுகட்ட புத்தி இது. இது வதந்தியை பரப்புகிற வேலை தானே. பாகிஸ்தான் பிரதமர் பதுங்கு குழிக்கு போனார் நியூஸ் போடுறோம். அதாவது இது என்ன கேவலமான ஒரு தொழில், எப்பேற்பட்ட துரோகம் இதெல்லாம், மக்களுக்கு இழைக்கப்படுற துரோகம் இல்லையா? கராச்சி துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றுறதுனா எவ்வளோ பெரிய நியூஸு, நாடை கைப்பற்ற மாதிரி. பாகிஸ்தான் பிரதமர் பதுங்கு குழிக்கு போனார்னு எழுதுறான். இஸ்லாமாபாத்தில் இராணுவம் விழுந்துன்றோம். லாகூரில் அமெரிக்க விமானம் என்றைக்கோ விழுந்த காட்சியை எடுத்து இந்திய விமானம் சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் விமானம் லாகூர்லன்னு பச்சை பொய்ய சொல்கிறோம்.
ஆப்கானிஸ்தான் கிட்ட வரைக்கும் தாக்குதல் நீண்டுருச்சு அப்படின்னு. ஆனால் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து பதிவு பண்ணுறாங்க, அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. பொய்ய சொல்கிற இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்த மோடி அரசு என்ன வேலையை செய்யுது? மோடி அரசு இதை ரசிக்குது. ஏன்னா போர் வெறிய மக்கள் மத்தியில் வளர்த்து பாகிஸ்தானுக்கு எதிரான உணர்வை தூண்டிவிட்டு அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிற உணர்வு இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பப்படும். பாகிஸ்தான் இராணுவத்தோடும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோடையும் தான் இந்தியாவுக்கு சண்டையை ஒழிய பாகிஸ்தான் மக்களோட கிடையாது. எல்லா நாடுகளிலும் மக்கள் நல்லவர்கள் தான், சராசரி வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் தான். ஆனால் அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு கோடி மீடியா, மோடி மடியில் உட்கார்ந்திருக்கிற கேடுகட்ட இந்த இந்தியன் மீடியா, சேட்டலைட் சேனல்ஸ், 90% சேட்டலைட் சேனல்ஸ் நாளும் பொழுதும் போர் வெறிய மக்கள் மத்தியில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். ட்ரம்ப்போட தலையீடு இருக்குது என்ற செய்தி வெளியில் வந்தது. இந்த பிரச்சனை இன்டர்நேஷ்னலைஸ் ஆகுது, சர்வதேச மயமாகுது என்பதற்கான எடுத்துக்காட்டு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. இதைத்தான் ஒமர் அப்துல்லா சொல்லியிருக்கார் நேற்றைக்கு பேட்டியில். இந்தியா சீஸ்ஃபயரை ஒத்துக்குச்சு, தன்னோட அப்ஜெக்டிவ் அடைஞ்சிடுச்சு. ஆனால் பாகிஸ்தான் சர்வதேச அளவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணிடுச்சு. காஷ்மீர் பிரச்சனை பற்றி எல்லாரையும் பாகிஸ்தான் பேச வச்சிடுச்சுன்றாங்க. மோடி கவர்மெண்ட் செய்த மிகப்பெரிய பிழை, தவறு இதுதான். அதாவது 2008 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மும்பை தாக்குதல் நடந்தப்போ போர்னு எல்லாரும் குதிச்சப்போ அவங்க போருக்கு போகல, மாறா அந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தினது பாகிஸ்தான் முழு ஆதாரங்களை கொண்டு போய் சர்வதேச அளவில் தொடர்ந்து வைத்ததோட விளைவு தான் இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் கிடைக்க வேண்டிய நிதி உதவி கிடைக்காமல் இருந்துகிட்டு கிரே லிஸ்ட்டில் இருக்காங்க. தண்ணி குடிக்குது பாகிஸ்தான் பொருளாதாரம். அதுக்கு காரணம் மன்மோகன் சிங் அரசு நேரடி போருக்கு போகாமல் தீவிரவாதிகள் அத்தனை பேரும் பாகிஸ்தானியர்கள் என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் சர்வதேச சமூகத்தின் முன்பு எடுத்து காட்டியது. அதனால தான் பாகிஸ்தான் பிளாக் லிஸ்ட்டுக்கு போச்சு. சார், ஆனால் இப்போது இந்த தாக்குதல்கள் நடந்துட்டு இருந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்குறாங்களே, அது தவிர்க்க முடியாததுங்க. அவன் காலகாலமாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம எப்படி ஐஎம்எஃப் இன்னொரு நாட்டுக்கு லோன் கொடுக்குறத தடுக்க முடியும்? நம்ம என்ன சொல்கிறோம், அவன் தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துவான்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு 2% ஓட்டு தான், பாக்கி அமெரிக்காவுக்கு தான் 15% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அதனால் நம்மளால் அது ஒன்றும் தடுக்கவே முடியாது. ரெண்டாவது, அவன் மொத்தம் $7 பில்லியன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் $1 பில்லியன் கொடுக்குறான். அது மொத்தமாக தீவிரவாதிகளுக்கு போய்ட்டு இந்தியா சொல்லுது. மொத்தமாலாம் தீவிரவாதிகளுக்கு போக வாய்ப்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு போது நிறைய கடன் பாகிஸ்தான் வாங்கி வச்சுருக்கு. கடந்த 70 ஆண்டுகளில் இது 25வது முறை பாகிஸ்தானுக்கு லோன் கிடைக்குது, 25th டைம். ஆக இது பாகிஸ்தானுடைய மிக மோசமான ஒரு காலகட்டம். இது ஐஎம்எஃப் லோனெல்லாம் இந்தியா நினச்சா கூட தடுக்க முடியாது. அதுக்கான வல்லமையும் இந்தியா கிட்ட கிடையாது. தடுக்காமல் இருப்பதும் நல்லது. ஏன்னா அது இன்னும் பகை தான் வளர்க்கும். நீ பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் லோனையும் கொடுக்க மாட்டேன், சிந்து நதி தண்ணீரையும் கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி எந்த முதலீடுகளையும் அனுமதிக்க மாட்டேன் போது அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? தீவிரவாதிகளையும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க தீவிரவாதிகளையும் நம்ம பிரித்து பார்க்கணும். பாகிஸ்தான் மக்கள் எல்லா நாட்டு மக்களையும் போல நல்லவர்கள் தான். ஆனால் பாகிஸ்தானோட பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்றைக்குமே 5 ஆண்டு ஆண்டது கிடையாது. இராணுவம் தான் டேக் ஓவர் பண்ணிக்குது. அந்த இராணுவ தளபதிகளுக்கு பின்னால் இருந்து அந்த சர்வாதிகாரத்தை ஊக்குவிப்பது அமெரிக்கா. அப்போ சங்கிகளுக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் தைரியம் இருந்ததுன்னா, 1% இவர்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா, இவனுங்க எதிர்த்து பேச வேண்டியது அமெரிக்காவை, பாகிஸ்தானை கிடையாது. வசதியான எதிரியாக போச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாகிஸ்தானிய எதிர்ப்பு பேச்சும் உனக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு பேச்சாக மாறுகிறது இங்கே. சார், ஆனால் இப்போ பகல்காம் அட்டாக் நடக்குதுன்னா அப்போ நம்ம டேரெக்டாக பாகிஸ்தானை தான் சார் கேள்வி கேட்க முடியும். ஒரு தீவிரவாத அமைப்பு நாங்கள் தான் இதை பண்ணோன்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி அமெரிக்கா விட மோசமாக நடந்தது 2008 அஜ்மல் கசாபு பாகிஸ்தானை சேர்ந்தவன் தீவிரவாதின்னு அங்கே இருக்க ஒரு பாகிஸ்தானி பத்திரிக்கை தான் தகவலை வெளியில் கொண்டு வருது, இந்தியன் மீடியா வரல. அதை தவிர 9 தீவிரவாதிகள் இந்தியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டவங்க அத்தனை பேரும் பாகிஸ்தானியர்கள் தான் இந்தியா ஆதாரத்துடன் நிறுவியது. ஆனாலும் போருக்கு போல. இங்கே 4-5 தீவிரவாதிகள் பகல்காமில் சுட்டு கொண்டாங்க. அவங்க யார் எங்கன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இந்தியா சொல்லுது அவர்கள் 2 பேர் பாகிஸ்தானியர்கள், 2 பேர் இந்தியர்கள்னு. அவங்க எங்கே இப்போ? இத்தனைக்கும் பகல்காம்ன்ற இடம் இந்திய எல்லையிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே 200 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது, 200 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. அப்போ 200 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்க இடத்துல ஒரு 5 தீவிரவாதிகள் கதையை முடிச்சுட்டு போகிறான்னா இந்திய ராணுவம் என்ன செய்து கொண்டு இருந்தது? இந்த கேள்வியை கேட்பதே தவறா? இது கேள்வியை கேட்பது தேச துரோகமா? இதைத்தானே மோடி கேட்டார். மும்பை தாக்குதலப்போ மோடி மன்மோகன் சிங்கை பார்த்து மோடி கேட்ட கேள்வி தானே இது. அன்னைக்கு பாகிஸ்தான் பிஜேபி கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இன்றைக்கி எடுத்து வச்சா பிஜேபியால் பதிலே சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் எதிர்கட்சி கேள்வி எழுப்பும்போது அமித்ஷா கிட்ட பதிலே இல்லை, எதுவுமே பதிலே இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தில் கேட்குறாங்க, அவர் பதில் சொல்ல முடியல முன்னால். அப்போ இராணுவ நடவடிக்கைகளால் போர் தொடுப்பதால் தீவிரவாதத்தை தடுத்துட முடியும் நான் நினச்சேன்னா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. சிவசங்கர் மேனன்ற முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறாரு, நீ இராணுவ தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் உள்ளே போய் தாக்குதல் நடத்துகிற,
தீவிரவாத முகாம் அழிச்சிடுறாங்க. அந்த தீவிரவாத முகாம் வந்து வெறும் ஒரு தார்பாய், ஒரு டின் ஷீட்டும் தார்பாயும் போட்டது. மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்கும். 10 மாட்டு கொட்டாயை நீ அடிச்சிருக்க. அது இல்லைனா இன்னொரு இடத்துல 100 இடத்துல மாட்டு கொட்டாய் போட போகிறான் அவன். சார் இல்லை சார், ஆனால் பவல்பூர் இந்த மாதிரி டாப் டார்கெட்ஸ் உள்ள இடங்கள்லாம் அந்த தீவிரவாத கட்டமைப்பே ரொம்ப பெருசு. அதெல்லாம் கதை. அதெல்லாம் அது வந்து அது இந்த தாக்குதல் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த சென்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டு தான். அவன் இந்த மாதிரி பில்டிங்லலாம் வைக்க மாட்டான் எப்போயுமே. எந்த நேரமும் தாக்குதல் வரும்னு தெரியும் அவனுக்கு. ரெண்டாவது நாடு பூரா வச்சுருப்பான் அவன். இராணுவ நடவடிக்கையை விட முக்கியமானது ராஜதந்திர ரீதியில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் அத்தனை பேரும் பாகிஸ்தானியர்கள் என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் சர்வதேச சமூகத்தில் நிறுவியதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய நெருக்கடிக்கு பாகிஸ்தான் உள்ளாச்சு. FATF என்று சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸோட கடுமையான கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே பாகிஸ்தான் வந்தது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கிரே லிஸ்ட்டில் இருந்தது, நிதி உதவி வாங்காமல். இப்போ தான் மூலமாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. இந்தியா எடுத்த ராஜதந்திர நடவடிக்கைகள் பாகிஸ்தானை கடித்தது, பாகிஸ்தானுக்கு வலியை உண்டாக்கியது. போர் மூலமாக நீங்கள் வந்து அதை சாதிக்கவே முடியாது. ஏன்னா தீவிரவாதம், நீங்கள் இராணுவ தாக்குதல் மூலம் பாகிஸ்தானிய இராணுவ தளங்களை அழிக்கலாம், அது உண்மை. ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழிக்க முடியாது. ஏன்னா அந்த தீவிரவாத முகாம்கள் என்பது டென்ட் கோட்டாய் கீழே, டின் ஷீட்டு கீழே நடக்கும். புரியுதுங்களா? ஒரு தார்பாலினை போட்டு 4 தகர டப்பாக்கு மேலேயும் கீழே வச்சு நடந்துட்டு இருக்கும். அது ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கீழே. அது 10 இடத்துல அடித்தாலும் இன்னொரு 100 இடத்துல வைக்க போகிறான் அவன். புரியுதா நான் சொல்கிறது? கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது அது. நான் அதைத்தான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். பாகிஸ்தானி இராணுவ தளவாடங்களை, பாகிஸ்தானி இராணுவ கட்டமைப்பை கூட இந்தியாவின் இராணுவ வல்லாண்மையின் மூலம் நீங்கள் தகர்க்க முடியும். ஆனால் பாகிஸ்தானிய தீவிரவாத கூடாரங்களை நீங்கள் அழிக்கவே முடியாது. ஏன்னா அது வெறும் டென்ட் கொட்டாய். ஒரு தார்பாலின் மேலே நீ பாம்பு போடுற, அங்கே போட்டிங்கன்னா இன்னொரு 10 இடத்துல ஆரம்பிக்க போகிறான். இதுதான் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கும் மோடி அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது எந்த விதமான ஒரு பயத்தையுமே பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தியது உண்மை. ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது தன்னுடைய இலக்கை எட்டி விட்டதுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது. 2 மாதம் பொறுக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இது ஓரளவு வெற்றி பெற்றிருக்கலாம். முதல்ல எதுக்கு சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க? எதுக்கு போனீங்க, எதுக்கு நிறுத்துனீங்க? உங்கள் அப்ஜெக்டிவை நீங்கள் அடைஞ்சிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. வேர் இஸ் த ப்ரூஃப் கேட்டால் ராஜ துரோகின்றான். இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சு? போர் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மேலும் புதிய பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். போரில் வெற்றி பெறுவது தோல்வி என்பது கடந்த காலத்தோட சாய்ஸ். இன்றைக்கி போர்னு வந்தாலே 2 நாடுகளும் தோற்று போய்விட்டதாகத்தான் அர்த்தம். தோல்வி அடைந்தவனோட வெற்றி பெற்றவனுக்கு இருக்கக்கூடிய வலியும் பொறுப்புகளும் மிக அதிகம். போரின்றி அமைய வேண்டும்ன்றது தான். போரே நீ போன்வாங்க. போரிடும் கெட்ட உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா. அதனால் இது போர் என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த அளவில் இது பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். ஆனால் இன்றைக்கி இப்போ காஷ்மீர் பிரச்சனையை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுமே இன்றைக்கி காஷ்மீர் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் சார்? இது என்ன மாதிரியான விளைவுகளை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும், இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்லை, அது பொறுத்துன்னு தாங்க பார்க்கணும். சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாகிஸ்தான் இன்னும் இந்த பிரச்சனையை மேலே எடுத்துகிட்டு தான் போவாங்க. இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்திருக்குங்க, அதோட சந்தோஷப்படுங்க, அதோட விடுங்க. மற்ற கதையை அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு மற்றது எதையும் இங்கே பேசுகிறதுக்கு இப்போதைக்கு இங்கே இடமும் இல்லை. மோடி அரசு அதை விரும்பவும் இல்லை. லோக்சபா, ராஜ்யசபாவை கூப்பிட்டு, பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு விளக்கணும். அதை பற்றி கவலையே இல்லாமல் கவர்மெண்ட் இருக்குது. சர்வாதிகார கவர்மெண்ட்டாக இருக்குது இது. எதிர்கட்சிகளோட மோடி பேச மறுக்கிறாரு. அனைத்து கட்சி கூடத்துக்கு வரமாட்டேன்றாரு. எதிர்கட்சி தலைவரை அழைச்சி பேச மாட்டேன்றாரு. மீடியாக்கிட்ட பேச மாட்டேன்றாரு. சர்வதேச சமூகத்தில் எந்த ஆதாரத்தையும் மோடி கவர்மெண்ட் கொடுக்கவும் இல்லை. பாகிஸ்தான்காரன் அடிச்சுனா நீ சொல்கிற அது இந்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சர்வதேச சமூகம் ஏற்றுக்கணும். நீ ஆதாரத்தை கொடுக்கணும். ஆதாரத்தை நீ கொடுக்க மறுக்கிற. ஒன்றை மறந்துடாதீங்க, சர்வதேச அளவில் இந்த தாக்குதலுக்கு, இந்தியாவின் தாக்குதலுக்கு ஆதரவு கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். தீவிரவாத பகல்காம கண்டிச்சாங்க, சர்வதேச சமூகம் கண்டிச்சது. ஆனால் நம்ம நடத்திய இந்த தாக்குதலுக்கு சர்வதேச எந்த நாடும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஐக்கிய நாடுகள் மன்றத்திலையும் வந்து எந்த அறிக்கையும் கொடுக்காம தான் கூட்டம் கலைஞ்சு போயிருக்கு. சர்வதேச அளவில் இந்தியா ஆதரவை பெறாமல் இருப்பது தான் இந்தியாவோட மிகப்பெரிய பலவீனம் என்று நான் பார்க்கிறேன். இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக தான் எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இவையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ட்ரம்ப் குறிப்பாக இந்த விஷயத்தை, அதாவது இந்த மீடியேஷனில், எங்களோட மீடியேஷனில் தான் நாங்கள் சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி 2 நேஷனுக்கும் நான் ட்ரேடை வந்து இன்னும் அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே பலருமே ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, ஏன் ட்ரேட் அப்படின்னு வரும்போது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே இடத்துல வச்சு ட்ரம்ப் பார்க்குறாரு? இந்தியா வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட பல பில்லியன் டாலர்ஸ், அதாவது $100 பில்லியன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வெறும் $10 பில்லியன் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ட்ரம்ப் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்குறாரு அப்படின்ற கேள்வி. 2 பேரும் ஒன்றா தான் வச்சு பார்ப்பேன். ஏன்னா இந்த பிராந்தியத்தில்
விஷயத்தில் இந்தியா சூப்பர் பவர் ஆகிடக்கூடாதுன்றதில் அமெரிக்கா சைனா 2 பேருக்குமே ஒற்றுமை இருக்குது. ஸோ இந்தியாவோட வளர்ச்சியை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிதைக்கணும்னு தான் பாகிஸ்தான் அமெரிக்கா விரும்பும். அதனால தான் நான் சொன்னேன், கடந்த 75 ஆண்டுகளாக பாகிஸ்தான் என்ற நாடு தீவிரவாத கட்டமைப்பை முழுவதுமாக பெற்றதற்கு காரணம் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. நீ பாகிஸ்தானோட முதுகெலும்பை முறிப்பேன், பாகிஸ்தானோட இராணுவ முதுகெலும்பை முறிப்பேன்லாம் பேசக்கூடியவங்க அது எப்படி சாத்தியன்றதையும் விளக்கணும். அமெரிக்கான்ற ஆதரவு நாடு தான் இன்றைக்கி பாகிஸ்தானை போஷித்து வளர்க்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியா பாகிஸ்தானை அழிக்க முற்பட்டால் நேரடியாக அமெரிக்கா களத்தில் குதிக்கும், பாகிஸ்தானை காப்பாற்றும். அது இப்படியே இருந்து தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பது தான் இந்தியா வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். இந்தியா சூப்பர் பவராக வருவதை இந்தியா அமெரிக்கா விரும்பாத காரணத்தால் தன்னுடைய ப்ராக்சியான பாகிஸ்தானை வைத்து தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஆகவே அமெரிக்கா 2 நாடுகளையும் ஒரே கணக்கில் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பது என்பது குரங்கு வந்து ஆப்பம் பிச்ச கதை தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருபோதும் பாகிஸ்தானை அமெரிக்கா கைவிடாது. அதனால் நாங்கள் இராணுவ ரீதியாக பாகிஸ்தானை தோக்கடிச்சிடுவோம், பாகிஸ்தானை 3ஆக உடச்சிடுவோம்லாம் பேசக்கூடிய சங்கிகள், அவர்களுக்கு புத்தி கிடையாது. இந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் யதார்த்தம் அவங்க கண்ணை மறைக்குது. அவ்வளோதான். நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி.